வணக்கம் நேர்களே. நமது சந்தைகள் 4 நாட்களாக நடந்த வீழ்ச்சியிலிருந்து இன்று மீட்டெடுத்து 137 புள்ளிகள் அதிகரித்து 25,219 முடிவடைந்திருக்கிறது. மெயினா இன்றைய தினம் ஏறியதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம சாஃப்டர் than எக்ஸ்பெக்டட் டொமஸ்டிக் இன்ஃபிளேஷன் ஃபிகர்ஸ்ங்க. சோ அதுதான் ஒரு முக்கிய காரணி இன்றைய தினம். ரெண்டாவது, எல்லா மேஜர் நம்மளுடைய செக்டார்ஸ்ல பார்க்கும் பொழுது 11 செக்டார் பாசிட்டிவ் கிரீன்ல முடிஞ்சிருக்கு. ஒரே ஒரு செக்டார் மார்ஜினலி லோவர் மெட்டல் இண்டெக்ஸ். சோ மெயினா இன்னைக்கு ஆட்டோமொபைல் அத மாதிரி ஒரு டாப் கெய்னர் கிட்டத்தட்ட 1.45% அதிகரித்தது. காரணம், இன்றைய தினம் டெஸ்லா மும்பைல அவங்களுடைய ஷோரூம் ஓபன் பண்ணிருக்காங்க. அதுபோல ஆட்டோமொபைல் செக்டர் எந்த ஒரு வியாபாரத்திலும் புதிதாக ஒரு கம்பெனி வியாபாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது அதிலிருந்து பல மடங்கு பெருகும் என்பதை நாம் வேற பேசியிருக்கோம். இன்சூரன்ஸ் பத்தி, இன்சூரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபாரின் கம்பெனிஸ் உள்ள வந்த பொழுது லோக்கல் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய வால்யூம் பாத்தீங்கன்னா 3-4 மடங்காக பெருகியது. அதுபோல எந்த வியாபாரத்திலையும் ஒரு நல்ல ஒரு காம்படிஷன் இருந்ததுன்னா அது பெருகும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதுதான் இன்றைய தினம் ஆட்டோமொபைல் செக்டார்ல நீங்க பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். அதுபோல வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு டவுன் பை 4%, ஸ்ட்ரெங்தனிங் த மார்க்கெட், வாலட்டிலிட்டியை குறைப்பதற்கு. மேலும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோம்னா இன்னைக்கு அவுட் பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பிராடர் மார்க்கெட்ல மிட் கேப் கிட்டத்தட்ட ஒரு 0.92%, ஸ்மால் கேப் 0.95% ஏறி இருக்கு. So overall market breadth is in the positive move because advances 1724, declines 746. So அதனால இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் ஆப்டிமிஸ்டிக்கா மார்க்கெட்ல டர்ன் ஆகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க கெய்னஸ்ல பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல ஹீரோ மோட்டோகார்ப், பஜாஜ் ஆட்டோ, சன் பார்மா, ஸ்ரீராம் பைனான்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், பஜாஜ் பின்சர், இண்டூசின் பேங்க், டாடா மோட்டார்ஸ், தென் ட்ரெண்ட், விப்ரோ இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க HCL டெக், எட்டர்னல், SBI லைஃப், HDFC லைஃப், டாடா ஸ்டீல், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், தென் JSW ஸ்டீல், ஏசியன் பெயிண்ட்ஸ், ONGC இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மெயினா இன்னைக்கு பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ்ல லைக் இன்ஃபோசிஸ், HDFC பேங்க், ICICI பேங்க். அது மாதிரி கீழே வீழ்ச்சிக்கு HCL டெக் அண்ட் கோட்டக் பேங்க் இவை ரெண்டும் ஒரு சொல்லலாம். அதுபோல ஹீரோ மோட்டோகார்ப் இன்னைக்கு 4.76% என்டர் கீ யூரோப்பியன் மார்க்கெட் அவங்க சொன்னதுனால அது ஏறி இருக்குன்னு சொல்லலாம். மறுபுறம் HCL டெக் அவங்களுடைய டவுன் சைடு ரிவிஷன் ஆன் ஆபரேட்டிங் மார்ஜின் போர்காஸ்ட், அதனால இன்னைக்கு ஒரு 3% வீழ்ச்சி அடைஞ்சது. அதுபோல தேஜாஸ் நெட்வொர்க்கும் பார்த்தோம்னா 6.47% ஆஃப்டர் ரிப்போர்ட்டிங் லாஸ் இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர். சோ இப்ப மார்க்கெட் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. ஈவன் ஸ்மால் லாஸ் காமிச்சா கூட அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் போட்டு வெளுக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றதுனால அது மாதிரியான விஷயங்களாக இருக்கிறது. மேலும் இன்றைய தினம் 85 பங்குகள் 52 வீக் ஹையையும் 21 பங்குகள் 52 வீக் லோயும் டச் பண்ணிருக்கு. 96 பங்குகள் பார்த்தோம்னா இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட், 47 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை தொட்டுள்ளது. மேலும் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோம்னா 65 ரூபாய் குறைந்து 97,710, வெள்ளி 375 ரூபாய் குறைந்து 1,12,561, குரூட் ஆயில் 26 ரூபாய் குறைந்து 5,745 வணிகமாக கொண்டிருக்கிறது. குரூட் ஆயிலை பொறுத்தவரை ஒபெக் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கிறிஸ் கிராஸா மாற்றுக்கு முரணாக சில விஷயங்களை கூறுவதனால அதுல பாத்தீங்கன்னாக்க ஒரு ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் சைனாவுடைய Q2 GDP இன்றைய தினம் வெளிவந்துள்ளது. மந்த் ஆன் மந்த்ல 1.1% வைசஸ் 1.2, இயர் ஆன் இயர் பார்க்கும்பொழுது 5.2 வைசஸ் 5.4 சுமாராகத்தான் இருக்கிறது. இன்னைக்கு பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா டிமார்ட், கோட்டக் மஹிந்திரா பேங்க், TCS இதுல பிளாக் டீல் நடந்துள்ளது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை ஸ்டாக் ஸ்பெசிபிக் மூவ்மெண்ட் ஃபர்தரா இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் இந்த தினம் நிப்டி ஃபியூச்சர் பிலோ ஆவரேஜ் வால்யூம், பேங்க் நிப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ் வால்யூம் நடந்துள்ளது.
இன்றைய தினம் காலையில ஓபனிங் வந்து 25,089 ஒரு 7 புள்ளிகள் அதிகரித்து ஓபன் ஆகி உடனேயே ஒரு புள்ளிகள் குறைந்தது. 25,088 லோ, அதுக்கப்புறம் அதை டச் பண்ணவே இல்லை. ஃபர்தரா 12 மணிக்கு ஒரு அப் மூவ், மறுபடியும் 3:15 ஒரு அப் மூவ், அது வந்து 25,245 கிட்டத்தட்ட ஒரு 167 புள்ளிகள் வரை இன்றைய தினம் வாலட்டிலிட்டியை பார்க்க முடிஞ்சது. 25,240 என்பது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் அதிலிருந்து 25,350 வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதுபோல 25,150 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். நாளை தினம் சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் எதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.